ஸோ நம்ம வண்டியோட சவுண்டு இப்போ இப்படி தான் இருக்குது. லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் எப்படி இருக்குது கேட்குதா? டாப் ஓப்பன் பண்ணியாச்சு அண்ட் ஆயிலு கூலண்டு ஆயிலு எல்லாமே ட்ரெயின் பண்ணியாச்சு. இது வந்து இன்லெட் கேம் ஷாஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா, இது வந்து பழசு, இது புதுசு. நான் இந்த பக்கம் வச்சுருக்கிறது எவ்வளோக்குள்ளே அடி வாங்கியிருக்கு பாருங்கள். அதனால தான் நம்ம வண்டி அவ்வளோ சவுண்டு. இந்த ஆக்சுவலாக இந்த வியூவில் பார்க்குற கிட்டத்தட்ட 35 நாள் கிட்ட நான் வெயிட் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீட் பிளாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு. சரி வண்டி பாருங்கள், புள்ளிங்க பாருங்களேன். இந்த எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ நான் செம்மையாக இருக்கேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக 2 பக்கமும் ஃபேரிங் கழட்டியாச்சு. ஸோ இந்த பக்கமும் ஃபேரிங் இல்லையா, இந்த பக்கம் பாருங்கள். ஸோ எலும்பு கூடு மட்டும் தான் இருக்குது வண்டியில் ஹேண்டு. ஸோ இன்றைக்கி தான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு காஞ்சிபுரம் போக போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட கோப்ரோ கேமராவில் பேட்ரி போச்சு, அதனால் வ்ளாக் பண்ண முடியாது. ஸோ ஒன்றும் இல்லை, வண்டியை போய் விட்டுட்டு முடிஞ்சால் இன்றைக்கே இருந்து சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்றைக்கு தராங்களோ தெரில. மேக்ஸிமம் இன்றைக்கி சரி பண்ணுறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் கழட்டி வச்சுருக்கேன். மேலே டேங்க் ஒரு எல்லாத்தையுமே கழட்டி வச்சுருக்கேன். அண்ட் வண்டியோட சவுண்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வண்டியோட சவுண்டு இப்போ இப்படி தான் இருக்குது. லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். ஓ கஷ்டமாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் எப்படி இருக்குது கேட்குதா? ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர சவுண்டாக இருக்கா. ஸோ அதெல்லாம் மாட்டினா ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி சரியாகணும். சரியாகனா தான் நிம்மதியாக இருக்கும். வேறு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸ்பேர் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஓப்பன் பண்ண தான் தெரியும். அண்ட் ஸோ ஓகே மக்களே, நான் வந்து இங்கேருந்து ஒரு காஞ்சிபுரம் ஒரு 35 எனக்கு 28 கிலோமீட்டர் சம்திங் வரும். ஸோ நான் இதை வந்து நம்ம ஹீட் பிளாஸ்ட் வந்து டோ அடிச்சுட்டு தான் போக போகிறேன். எம்பி சைட்டில் டோ அடிச்சுட்டு போயிட்டு விட்டுட்டு பார்க்கணும். ஓகே மக்களே, நான் அங்கே போயிட்டு மெக்கானிக் ஷாப் போயிட்டு என்ன ஏதுன்னு நான் வந்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, மணி இப்போ 8 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு திறப்பாங்க கடை. ஓகேவா, பார்க்கலாம். நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். A few minutes later. எஸ், ஸோ மக்களே நம்ம மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா, ஸோ வண்டி நம்ம வண்டி தான், எந்த வண்டியுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வண்டியாக ஆக்சுவலாக நம்ம ஸ்கூப்பெல்லாம் கழட்டுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளட்ச் இது நான் உங்களுக்கு காட்டுறேன். டாப் ஓப்பன் பண்ணியாச்சு அண்ட் ஆயிலு கூலண்டு ஆயிலு எல்லாமே ட்ரெயின் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ டைமிங் பார்த்துட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு டைமிங். உங்களுக்கு காட்டுறேன், எனக்கு கிளியராக தெரில. இந்த இங்கே 2 டாட்டு, இந்த டைமிங், இங்கே ஒரு டாட்டு, இந்த கேப்பு, இந்த டைமிங். அப்புறம் இங்கே இது எக்ஸாஸ்ட்டு, இது இன்லெட்டு. சரி, ஆமாம், இது அவுட்லெட்டு, இது இன்லெட். ஓகேவா, இந்த கரெக்டாக அந்த டைமிங் பார்க்கணும். இந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த டைமிங் மட்டும் லைட்டாக பிசிறு தட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோழி முடிஞ்சு மொத்த இன்ஜினுமே காலி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. டைமிங் ரொம்ப முக்கியம். டைமிங் சேன் அப்படிங்கிறனால அது இவ்வளோ நேரம் பார்த்துட்டாரு. இப்போ டீ குடிக்க போயிருக்காரு. ஓகேவா, ஸோ காலையில் கரெக்டாக ஒரு 9 மணிக்கெலாம் வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடலாம் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். என்னென்னு தெரில, பார்ப்போம். ஃபிங்கர் கிராஸில் வச்சுருக்கேன். ஓகே, டக்குன்னு எல்லாமே கழட்டிட்டோம் மக்களே. ஆக்சுவலாக இங்கே ஒரு 220 நிற்கி பார்த்தீங்களா, இங்கே ஒரு 220 நிற்கி. அந்த வண்டி மாட்டணுன்னாரு. இல்லை எனக்கு வேணும், நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு இப்போவே மாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று ஸோ ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து கழட்டியாச்சு. எஸ் முடியலை மக்களே, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் அந்த வண்டி ரெடியானால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபினிஷிங்கில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா, இது இன்லெட் கேம் ஷாஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா, இது வந்து பழசு, இது புதுசு. நான் இந்த பக்கம் வச்சுருக்கிறது எவ்வளோக்குள்ளே அடி வாங்கியிருக்கு பாருங்கள். அதனால தான் நம்ம வண்டி அவ்வளோ சவுண்டு. இந்த இடத்தும் பாருங்கள் எந்த அளவு தேஞ்சிருக்குன்னு சொல்லி. புதுசு எப்படி மேடாக இருக்குது, பழசு எவ்வளோ பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா.
இப்போதைக்கு இன்லெட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அவுட்லெட் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல இன்லெட் வச்சுருக்கனால அந்த ரேக்கராம் மட்டும் போயிடுச்சு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேக்கராம், இந்த இது மட்டும் தேஞ்சு போயிருக்கு. அண்ட் இப்போதைக்கு பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வந்த பிறகு புதுசு போடணும். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக மெக்கானிக் ஷீட்டில் போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 90% எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச உடனே சரி ஓகே மாட்டிடலான்னு அப்படின்னு பார்த்தா அந்த கேம் ஷாஃப்ட்டுக்கு கீழே தான் இந்த ரேக்கராம் இருக்கும். ஸோ இதான் இந்த ரேக்கராம், ஓகேவா? இதுதான் உங்களுக்கு, இதான் ரேக்கராம், ஓகேவா? இதே மாதிரி 4 பீஸ் இருக்கும், ஓகேவா? 4 பீஸ், இன்லெட்டில் 2, அவுட்லெட்டில் 2 இருக்கும். நமக்கு வந்து இன்லெட்டில் உள்ள கேம் ஷாஃப்ட் தான் தேஞ்சிருந்துச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே தான் இது கேம் ஷாஃப்ட் ரேக்கராம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு சொல்லி தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கணும், ஓகேவா? ஆனால் நமக்கு இங்கே பாருங்கள், இந்த இடம் தேஞ்சிருக்கா, எவ்வளோ இடம் தேஞ்சிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இருங்க, ஃபோக்கஸ், எஸ். ஸோ இந்த இடம் தேஞ்சிடுச்சு, இந்த இடம், சரியா? இது வந்து நமக்கு ஆர்டர் பண்ணிக்கோ, ஓகேவா? கிட்டத்தட்ட வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 99% முடிஞ்சிருச்சு. ஸோ வண்டியை ஓவராலாக மாட்டும்போது தான் கீழே இது தேஞ்சிருந்து, சரி இதுவும் மாற்றிடும் கையோட. அண்ட் இதனால எக்ஸ்ட்ரா சவுண்டு வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இது ஒரு பீஸு 1000 ரூபா வருது, 983 ரூபா சம்திங் வருது. அண்ட் இது மாதிரி 2 பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஜென்ரல் சர்வீஸ்க்கு உண்டானது மேக்ஸிமம் இருக்குது. ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, இந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போகும்போது வாங்கிட்டு, அண்ட் ஸோ வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி காஞ்சிபுரத்தில் ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் அப்படியே ஓப்பன் பண்ண மாதிரியே விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆல்மோஸ்ட் வண்டி முடிஞ்சிடும். வண்டி முடிஞ்சு அந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு வண்டி ஓகேவா இருக்கும், ஓகேவா? ஸோ ஓகே, ஸ்பேர் வந்து அடுத்த வாரம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூந்தமல்லி ஷோரூம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்பேர் வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு எவ்வளோ வாங்கினாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. ஸ்டே டியூன், பாய். 1 week later. ஸோ மக்களே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேக்கரம் வந்துடுச்சு. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அப்படின்னா, நம்மளுடைய பழைய ரேக்கரம் வந்து இப்படி இருக்கும், ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? இதுதான் பழைய ரேக்கரம். பட் நம்ம ஆர்டர் பண்ணப்போ வந்த ரேக்கரம் வந்து இது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், நான் உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன். BS4க்குள்ளது, இது BS6க்குள்ளது. ஆக்சுவலாக இதுதான் நமக்கு வந்துடுச்சு, ஓகேவா? ஸோ நான் அப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா ஓகே சார் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இது என்றைக்கு இந்த ரேக்கரம் என்றைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே வந்துச்சு. இன்றைக்கி வந்து 17ஆம் தேதி, ஓகேவா? இன்றைக்கும் டியூஸ்டே தான். ஸோ போன வீக்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, சார் இது BS6க்குள்ளது, BS4 பார்ட் நம்பர் தெரிலன்னாங்க. நான் அதையுமே நான் வந்து நெட்டில் பார்த்து சொல்லிட்டேன். இப்போ சொல்லி ஆர்டரும் பண்ணிங்கன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி 4-5 நாள்கிட்ட ஆயிடுச்சு. நான் நேற்று இந்த மாதிரி பார்ட் வந்துட்டான்னு கேட்குறேன். இல்லை சார், இந்த மாதிரி BS4க்குள்ளது போட்டாலும் அது BS6க்குள்ளே கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ எனக்கு சொல்லணும்ல மேடம், எனக்கு 4 days நான் சும்மா வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் அப்படின்னு. எனக்கு செம்ம கடுப்பு, 4 நாள் சும்மா இருந்த மாதிரிலாம் இது. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டால் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் சார் நாங்கள், அதனால சொல்லவே இல்லை. நான் அப்புறம் குடுவாஞ்சேரி ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 2 பார்ட் நம்பர் சொன்னால் ஒரே பார்ட் நம்பராக கன்வெர்ட் ஆகுது மேடம் அப்படின்னு. ஸோ அப்போ 2 பார்ட் நம்பர் கேட்டாங்க. சொல்லும்போது இல்லை சார், இப்போ BS4க்குள்ளே தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ BS4க்குள்ளதும் BS6க்குள்ளதும் ஒன்று தான், சேம். அதாவது BS6க்குள்ளது BS4க்கு செட் ஆகும். ஆனால் BS4 இது BS4க்குள்ளே ரேக்கரம் வந்து BS6க்கு செட் ஆகாது சார். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு தாராளமாக பிரச்சனை இல்லைங்க. நான் அப்போ எனக்கு 4 உண்டு மேடம், அதில் 2 மட்டும் தான் எனக்கு போயிருக்கு. இப்போ நான் இருந்தால் 4 மாற்றணுமா இல்லை 2 மாற்றணுமான்னு? அதில் ஒன்றும் பிரச்சனை, 2 மட்டும் மாற்றினா போதும்னாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரேக்கரம் 2 வாங்கிட்டு வந்தாச்சு, ஓகேவா? இன்றைக்கி நான் போய் காஞ்சிபுரத்தில் போய் மாட்ட போகிறேன். கிளியர் ஆச்சுன்னா வண்டி எடுத்து வந்துடலாம். அப்படின்னு எவ்வளோ நாள் ஆக போது தெரில. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 926 ரூபா, 1850 ரூபா சம்திங் வந்துச்சு. அண்ட் சரி ஓகே, பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை, ஆனால் கொஞ்சம் டிசைனில் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி ஓகே காய்ஸ், நான் வந்து காஞ்சிபுரம் போயிட்டு ஆக்சுவல் பஸ்ஸில் தான் போனோம். வண்டி எடுக்கணும் போயிட்டு, ஐயோ ரொம்ப கடுப்பு, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நைட் ஷீட் வேறு பார்த்துட்டு வந்துருக்கேன், தூங்கவே இல்லை. வண்டி தான் முக்கியம், வண்டி நமக்கு ரெடி பண்ணி அவன் இன்றைக்கி ரெடி பண்ணால் தான் உண்டு. சரி ஓகே காய்ஸ், நான் வந்து மெக்கானிக் ஷீட் போய்ட்டு கணக்கு பண்ணுறேன். ஸோ மக்களே, ஒரு வழியாக வண்டி என்ன இருக்குது பார்த்தீங்களா? எஸ், ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளிகிட்டே வந்தேன், முடியலை, வேர்த்து குத்து சாமி. ஸோ இன்றைக்கி ரெடி ஆகிரும் நம்புகிறேன். ஆக்சுவலாக கன்ஃபார்மாக எனக்கு சத்தியமே தெரியாது. மோஸ்ட்லி இன்றைக்கி ரெடி ஆகணும், வேறு இல்லாட்டி இன்னொரு 1 வாரம் ஆகணும். மற்றபடி வேறு ஒரு பிரச்சனை ஆகாது. அண்ட் ஸோ ஒரு கிட்டத்தட்ட வண்டி விட்டு அவங்க சேனலில் கூட ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில் விட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் மேலே ஆயிட்டு. ஸோ
சீட்லாம் ரஸ்ட் ஆகி ஐயோ வேதனையாக இருக்குது. நான் காட்டுறேன் பாரு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டு சேமாக இருக்கணும். அண்ட் இங்கே வந்து இன்லெட்டு தெரியுதா, இன்லெட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். இது வந்து அவுட்லெட் எக்ஸாஸ்ட் ஓகேவா, எக்ஸின்னு போட்டிருக்கா, அது இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், டைமிங் முடிஞ்சிட்டு. அண்ட் இனிமேல் எல்லாத்தையும் இதை ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷிங். ஓகே, சவுண்டு பார்க்க வேண்டியதான். Three days later. ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் செம்மையாக இருக்கேன் மக்களே. ஆக்சுவலாக இந்த வியூவில் பார்க்குற கிட்டத்தட்ட 35 நாள் கிட்ட நான் வெயிட் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீட் பிளாஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு. மெக்கானிக் ஷீட்டில் லாஸ்ட்டாக எடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபினிஷிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி சவுண்டு மாறி இருக்கு. பட் ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்பவே அப்நார்மலாக இருந்துச்சு. எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. என்னோட நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ மந்த் அப்புறமா செலவு இதாச்சுன்னு சொல்லிட்டு மேலே இன்ஜினை இறக்கி தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு வேதனை ஒரே மன கஷ்டமாக போச்சு. என்னடா இதுக்கு மேலே இன்ஜின் இறக்கணுமா அப்படின்னு சொல்லி. எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு. சரி ஓகே இருங்க, ஆக்சுவலாக இங்கே ஒரு வண்டி ஒன்று பார்க்கணும் சொன்னான் ஃப்ரெண்டு. நான் அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். Few minutes later. ஸோ பேக் டு வண்டி பார்த்தாச்சு மக்களே. ஸோ ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சவுண்டு இருந்தாலும் எனக்கு ஒரே வேதனையாக இருந்துச்சு. அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 1.5 நாள் கிட்ட ஆகும் ப்ரோ அப்படின்னாங்க. எனக்கு சரி ஓகே, நான் ஷோரூம்லேயே விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வண்டியை அப்படியே அந்த சவுண்டோடய எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வரும்போதெல்லாம் ஒரே வேதனை. சரியா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ரூமுக்கு எடுத்து வந்து வச்சுட்டு ஓகே ஸ்கூப்லாம் மாட்டிடலாம், ஏன்னா ஷோரூமில் வந்து விட போகிறோம் அப்படின்ட்டு ஷோரூம்லேயும் கேட்டேன். அவங்க மேடவாக்கத்தில் விடலான்னு சொன்னாங்க. மேடவாக்கத்தில் மேக்ஸிமம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா பார்ப்பாங்க. அண்ட் இந்த வண்டியுமே அங்கே தான் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறது, கம்பெனி சர்வீஸ். ஸோ ஓகே அப்போ அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு பேசி வச்சுருந்தேன். பேசிவிட்டு கொஞ்சம் ஒரு நைட்டு ஒரு மணி போல் எனக்கு அப்போ தான் யோசனை வந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் மாட்டும் போது டென்ஷனர் இருக்குல்ல, டைமிங் டென்ஷனர், அதை வந்து எப்படி போட்டேங்கிறத எனக்கு அப்போ தான் ஞாபகம். ஆக்சுவலாக நான் ரிவர்ஸில் போட்டிருக்கேன் ஓகேவா. டென்ஷனர் இப்படி போடணும், முன்னாடியோட ஆயில் ஃபங்க்ஷன் அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், இப்படி வரணும். நான் இப்படி மாற்றி போட்டேன், அதாவது ஃபங்க்ஷன் ஆகாதபடி போட்டேன். எனக்கு அப்போ தான் டவுட், ஐயோ நம்ம மாற்றி போட்டிருக்கோம், அப்போ டென்ஷனர் ஃபங்க்ஷனே ஆகலை. ஃபங்க்ஷன் ஆகினா தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகும், சவுண்டு வராது ஓகேவா. ஸோ என்ன பண்ணேன், காலையிலேயே கிளம்பி ரூமுக்கு போய் காலையிலேயே வண்டி, ஆக்சுவலாக நான் நைட் ஷிஃப்ட்டில் இருந்தேன். காலையிலேயே போயிட்டு வண்டியை ஃபேரிங் அந்த நட்டை டென்ஷனை மட்டும் கழட்டிட்டு பார்த்தா டென்ஷனர் ரிவர்ஸில் போட்டிருக்கேன். அப்போ தான் நான் யோசித்தேன், கடவுள் சொல்கிறாரு லட்டில் வச்சேன்னு நினச்சியா தாஸ், நட்டில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சரி கடவுளை வேண்டிட்டு டென்ஷனரை கட்டிங் பிளேயர் வச்சு பிடிங்கிட்டு அப்படியே ரிவர்ஸில் விட்டுட்டு டைட்டு வச்சு பார்க்கேன். இந்த மாதிரி வண்டி பாருங்க, புள்ளிங்க பாருங்களேன். இந்த மாதிரி வண்டி வந்து சரியாயிட்டு. ஆக்சுவலாக ப்ராப்ளம் கிட்டத்தட்ட 15,000 லேபர் ஓகேவா. 15,000 ரூபாய் லேபர் சொல்லி அவங்க எனக்கு 800 ரூபாய் தான் லேபர் வாங்கினாங்க மக்களை. 800 ரூபாய் எங்கே இருக்குது, 15,000 ரூபாய் எங்கே இருக்குது பார்த்தீங்களா. நல்ல மெக்கானிக்கான சீரியஸாக ஆக்சுவலாக அது சரியாகலை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம். அப்புறம் அவங்களுக்கு காலையிலே ஃபோன் அடித்து ப்ரோ வண்டி சரியாயிட்டு ப்ரோ அப்படின்னு. அவருக்கு எனக்கு மேலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ப்ரோ சந்தோஷமாக இருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக சொல்லி ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வண்டி இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டி அந்த ஸ்டாக் கண்டிஷனுக்கு மாறிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு சின்ன நட்டு தான் டென்ஷனர், அதை வந்து இப்படி போட்டனால அந்த சவுண்டை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது அது ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது ஓகேவா. தட் மீன்ஸ் ஆயில் உள்ளே ஃப்ளோ போனால் டைட் ஆகிரும் அந்த டென்ஷனர். ஆயில் உள்ளே போகாட்டி அது நான் கையில் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், அந்த மாதிரி தான் அமுங்க ஆயில் ஃப்ளோ உள்ளே போகாட்டி. ஸோ ஆயில் ஃப்ளோ உள்ளே போகல, அப்போது அது செயினுக்கு ஏற்ற மாதிரி டென்ஸ் ஆகிட்டே ஃபங்க்ஷன் இதாகிட்டே இருந்திருக்கு, அமுங்கிட்டே இருந்திருக்கு. அமுங்கக்கூடாது நமக்கு. ஆனால் அப்புறம் ஃபைனலாக மாட்டி முடித்து இதோ வண்டியை பறக்க காட்டியாச்சு மக்களை. ஒரு வாட்டர் சர்வீஸ் அடித்து கிட்டத்தட்ட 35 நாள் மக்களை. சீரியஸாக
ஆனால் ஆக்சுவலாக பவர் லாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எனக்கு. அந்த பவர் லாக் கிடச்சா அப்படின்னு பார்த்தா அந்த டர்போ இழுத்த மாதிரி இழுக்கும். இப்போ அந்த புல்லிங் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, என்னென்னு தெரில. மேபி செயின் ஸ்பாக்கெட்லாம் டைட் வைக்கணும், அது கொஞ்சம் லூஸாகவே கிடக்கு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சா வண்டி வெளியே எடுத்து ஓட்டி. அண்டு எஸ், ஸோ ஆக்சுவலாக நமக்கு 2 கேம் ஷாட் வாங்கியிருந்தேன். அதில் வந்து பேக் அவுட்லெட்டோட கேம் ஷாட்டு நல்லா தான் இருந்தது. ஸோ அது வாங்கி வேஸ்ட்டு. அது 2500 ரூபாய், ஓகேவா. அண்ட் பழைய ரேக்கரம் வந்து நம்ம 2 வாங்கணும். ஆனால் ரேக்கரம் நமக்கு வண்டியில் 1 தான் போயிரு, இன்னொன்று மற்ற 3 நல்லா தான் இருந்து. ஸோ ரேக்கரம் ஒரு 900 சம்திங் 1000 ரூபாய், கிட்டத்தட்ட 3500 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டோம். ஸோ நமக்கு டோட்டலாக எவ்வளோ ஸ்பேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கியிருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இன்லெட் கேம் ஷாஃப்ட் 2 வாங்கியிருக்கோம், ஓகேவா. அப்புறம் ரேக்கரம் 1. அண்டு நம்ம வந்து கூலண்ட் 10,000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே செலவாகிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஆயில்லாம் ரீசெண்டாக தான் மாற்றிருந்தோம். அவங்க கூலண்டாக ஃபில்ட்ரு ட்ரெயின் பண்ணும்போது கூலண்ட் வந்து லைட்டாக ஒரு 3 ட்ராப்பு ஆயிலில் விழுந்துருச்சு. ஸோ அதுக்கு 1400 ரூபாய் ஆயில் மாற்ற வேண்டியதாக போச்சு. அண்ட் கூலண்டு மேக்ஸிமம் மாற்றி தான் ஆகணும். ஸோ அது ஒரு 2000 ரூபான்னு வைங்களா, 1800 ரூபாய் ஆச்சு. அண்ட் கேம் ஷாஃப்ட்டு, டைமிங் செயின் டென்ஷனரு, அதுக்கப்புறம் டைமிங் செயின் டென்ஷனர் ஒரு 1400 ரூபா. அப்போ எவ்வளோ ஆச்சு? 1400, 2000 ரவுண்டாக போடுங்க, 3500. அப்புறம் ஒரு கேம் ஷாஃப்ட் அதெல்லாம் சேர்த்து ஒரு 4800. எஸ், அப்புறமா ரேக்கரம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா, 9000 ரூபா, 10,000 ரூபாக்குள்ள வந்திருக்கு மக்களே. இப்போ வெற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக 800 ரூபாயில் நம்ம பைக்கை செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஸ்பேர் காஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னாலும் 11,000 ரூபாய் தான் மக்களை செலவு பண்ணுறதுக்கான காஸ்ட்டு. அதுவும் எதனால அப்படின்னா அந்த ஒத்த டென்ஷனரால், அந்த டென்ஷனர் மட்டும் நான் வாங்கி போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் 1600 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு நான் இந்நேரத்துக்கு 10,000 ரூபா செலவு பண்ண தேவையே இல்லை. ஆக்சுவலாக அந்த டென்ஷனர் வீக் ஆகி டைமிங் செயின் லூஸ் ஆகிடுச்சு, ஓகேவா. டைமிங் செயின் லூஸ் ஆனதால கேம் ஷாஃப்ட் கண்ணா பெண்ணமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டு. நல்ல வேலை நான் அடித்து ஓட்டலை, நான் ஒரு ஆவரேஜாக ஒரு 50-60 விட்டு தாண்டலை. அதனால ஓகே, மற்றபடி எனக்கு வேறு எதுவும் பெருசாக இம்பேக்ட் ஆகலை. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் போடுறேன். எஸ், ஸோ ஓகே மக்களே, இதோட நான் ரிவ்யூ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப் பை ஜியோ, பாய், டேக் கேர், சி யூ, டாடா, பாய்.